வானிலை மையம் கணித்ததை விட அதிக மழை பெய்ததே வெள்ள பாதிப்புக்கு காரணம். புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் விரைவில் மீட்டெடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. திமுக அரசுக்கு மக்களிடம் கிடைக்கும் பாராட்டால் எதிர்க்கட்சிகளுக்கு வயிற்றெரிச்சல் என முதலமைச்சர் விமர்சனம். அவதூறுகளை பரப்பி ஆதாயம் அடையலாம் என சிலர் மலிவான அரசியல் செய்வதாக கண்டனம். பெஞ்சல் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகள். சாலைகள் சீரமைப்பு, மருத்துவ முகாம்கள், வீடுகளை சூழ்ந்திருந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை. புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பால், அரிசி, மளிகை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டத்தில் முழுமையாக வெள்ளம் வடியாததால் நாளையும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த விண்ணப்பத்தின் மீது ஓ.பன்னீர்செல்வத்தின் கருத்தை கேட்க உத்தரவு. தேர்தல் ஆணையம் 4 வாரங்களில் முடிவெடுக்கவும் உயர்நீதிமன்றம் கெடு. எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுப்பதே குறிக்கோள். அதிமுகவினர் தூக்கத்தில் இருந்தால் 2026 கட்சிக்கு மூடு விழாதான் என்று டிடிவி தினகரன் எச்சரிக்கை. ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு கட்டணச் சலுகை மீண்டும் வழங்கப்படுமா என தமிழ்நாட்டு எம்பிக்கள் சரமாரி கேள்வி. அனைத்து பயணிகளுமே மானிய கட்டணத்தில் பயணிப்பதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்ததால் சர்ச்சை. சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள வனவாணி பள்ளியில் மாணவர்களுக்கு மருத்துவ தாங்கு திறன் சோதனை நடத்தப்பட்டதாக புகார். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்திய நிலையில் பள்ளி முதல்வர் சஸ்பெண்ட். சென்னையில் வெள்ள தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விருகம்பாக்கம் கால்வாய் சீரமைப்பு. 25 லட்சம் பேர் பயனடைவார்கள் என சென்னை மாநகராட்சி தகவல். சென்னை விமான நிலையத்தில் பார்க்கிங் கட்டணம் மீண்டும் அதிகரிப்பு. கார்களுக்கு ஒரு நாள் பார்க்கிங் கட்டணம் 550 ரூபாயாக உயர்த்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. அமரன் திரைப்படத்தில் மொபைல் எண்ணை பயன்படுத்தியதால் மன உளைச்சல். 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி பொறியியல் கல்லூரி மாணவர் வழக்கு. பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளுக்காக நடிகர் சிவகார்த்திகேயன் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரில் சந்தித்து காசோலை வழங்கினார். போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்பு இருந்ததாக கூறி நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க அம்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவு. மராட்டிய முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் தேவேந்திர பட்னவிஸ். ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் துணை முதலமைச்சர்கள் ஆகின்றனர். வன்முறை ஏற்பட்ட சம்பல் பகுதிக்கு சென்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தம். தடுப்பு அரண்களை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியதால் காங்கிரஸ் கட்சியினர் ஆவேசம். பெஞ்சல் புயலால் மோசமாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதை அடுத்து இயல்பு நிலை திரும்பி வருகிறது. விழுப்புரம்
மாவட்டம் முழுவதும் 61 நடமாடும் மருத்துவ முகாம் வாகனங்களை அமைச்சர் பொன்முடி அனுப்பி வைத்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடும்ப அட்டைக்கு தலா 2000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 146 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கே அதற்கான மருத்துவ முகாம் வண்டிகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கூட்டுறவுத்துறையின் மூலமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கூட்டுறவு வண்டிகள் வந்து அவர்களும் இந்த பொருட்களை விநியோகிப்பதற்காக அவர்களும் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று விநியோகிக்கவிருக்கிறார்கள். இன்று முதல்வர் கூட காலையிலேயே தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு எல்லோருக்கும் இந்த 2000 ரூபாய் பணத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லியிருக்கிறார். அவைகளையும் செய்வதற்கு நம்முடைய அரசு துறை அதிகாரிகள் எல்லாம் மிக கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக வெள்ளத்தில் தத்தளித்த விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், புதுச்சேரி உள்ளிட்ட நகரங்களுக்கு விழுப்புரத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் 240 கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர்கள், அதிகாரிகள் முகாமிட்டு நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டனர். ஒரே நாளில் 136 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. சாய்ந்து விழுந்துள்ள மின்கம்பங்களை சரி செய்து மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருந்த கடலூர், புதுச்சேரி, சென்னை சாலையில் 2 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. இதேபோல் திருக்கோவிலூர், விழுப்புரம் சாலையிலும் போக்குவரத்து காலை முதல் மீண்டும் தொடங்கியது. விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அன்னியூர் பெரிய ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதால் ஏரிக்கரையை மணல் மூட்டை வைத்து சரி செய்யும் பணியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர், விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா ஆகியோர் நேரில் சென்று பணியை பார்வையிட்டு துரிதப்படுத்தினர். தென்பெண்ணை ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளத்தால் கடலூர் மாவட்டம் காரணிப்பாக்கம் மற்றும் வெள்ளப்பாக்கம் கிராமங்களில் 5000 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. கடந்த 2 நாட்களுக்கு பிறகு வீடுகளை சூழ்ந்த தண்ணீர் வெளியேறியதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். இதேபோல கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிப்புக்குள்ளாகின. இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அமைச்சர் சி.வே. கணேசன் ஆறுதல் தெரிவித்து நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தினார். இதனிடையே புயல் மழை நிவாரணம் கோரி ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராயை சந்தித்து விசிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் கோரிக்கை கடிதம் அளித்தனர். அப்போது பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்து வெள்ள சேத பாதிப்புகளை பார்வையிட வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் 5வது நாளாக நாளையும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராத பேரிடர் காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அகரம்பள்ளிப்பட்டு பாலம் உடைந்ததாக விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் ஏவாவேலு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனங்களுக்கும் பதிலளித்துள்ளார். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அருகே அகரம்பள்ளிப்பட்டு தொண்டமானூரை இணைக்கும் உயர்மட்ட பாலம் சேதமடைந்தது. இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் ஏவாவேலு அளித்த விளக்கத்தில், பெஞ்சல் புயல் காரணமாக வரலாறு காணாத வகையில் பெய்த அதீத கனமழையால் சாத்தனூர் அணையில் இருந்து வழக்கமாக வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவை விட 4 மடங்கு அதிகமாக தண்ணீர் திறக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர் மழையால் கீழ்ப்பகுதியில் பாம்பாறு, வரட்டாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள நீரும் மற்றும் குளங்கள் நிரம்பி வெளியேறிய உபரி நீரும் மொத்தமாக சேர்ந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பாலத்தின் மேற்பரப்பில் சுமார் 4 மீட்டர் உயரத்திற்கு வெள்ளம் பெருக்கெடுத்ததால் பாலம் பெரும் சேதமடைந்தது என்றும் அவர் கூறியுள்ளார். உயர்மட்ட பாலத்தின் நீர் வெளியேற்றும் திறன் வினாடிக்கு 54,000 கனஅடி என்று சுட்டிக்காட்டியுள்ள ஏவவேலு, எதிர்பாராத பேரிடர் காரணமாக அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பாலம் உடைப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
அதிமுக ஆட்சியில் மட்டுமே 7 பாலங்கள் கட்டிய உடனேயே இடிந்து விழுந்த வரலாறு உண்டு என்று கூறியிருக்கும் அமைச்சர் ஏவவேலு, நெடுஞ்சாலைத்துறையை பொறுப்பில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக ஆட்சியை குறை கூற தார்மீக உரிமை இல்லை என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். கனமழையால் பெரும் சேதத்தை சந்தித்துள்ள கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் குடியிருப்புகளில் சூழ்ந்துள்ள தண்ணீரை வெளியேற்ற அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும் சேதங்களை சந்தித்துள்ளன. தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கடலூர் மாவட்டத்தில் நடேசன் நகர், குமரப்பன் நகர், குறிஞ்சி நகர், கணபதி நகர், குண்டுசாலை உள்ளிட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கடந்த 3 நாட்களாக வெள்ளம் வெளியேறாததால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் நேரில் கள ஆய்வு செய்து அரசு கூடுதல் நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ 3 நாள் ஆகிப்போச்சு, தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ட்ரைனேஜ் ஆகுறதுக்கு லேட் ஆகுது, தண்ணி உள்ளே வாங்க மாட்டேங்குது. அதனால் பொறுமையாகிட்டு இருக்கு. பூச்சி, பூரா, பாம்பு, விஷஜந்துக்கள் எல்லாம் வீட்டில் இருக்குது. சுத்தம் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டை அவங்க சுத்தம் பண்ணுறாங்க. முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ வயசானவங்க 2 பேர் தான் இருக்காங்க, வீட்டில் பிள்ளைங்களாம் மெட்ராஸில் இருக்காங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? சுத்தம் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்கலாம். அதனால் அப்படியே வேலை நடந்துகிட்டு இருக்குது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த போர்க்கால நடவடிக்கை மாதிரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு சேலம் அருகே சிவராபுரத்திற்கு செல்லும் ரயில்வே கீழ்மட்ட பாலத்தில் 2 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் சிவதாபுரத்திற்கு செல்ல 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் பள்ளிகளும் திறக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த தண்ணிலாம் ஸ்கூலில் நின்றுட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்கூலை மூடி வச்சுருக்காங்க. இது மறுபடியும் குழந்தைங்களை மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா இந்த கட்டணம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணிவிட்டு மறுபடியும் பிள்ளைங்களை அங்கே அனுப்புனா கொஞ்சம் நல்ல பயனுள்ளதாக இருக்கும். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரியில் கடற்கரையோரங்களில் உள்ள 30 கிராமங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இது மட்டுமல்லாது புதுச்சேரியில் 5400 ஹெக்டேர் விளைநிலங்கள் நீரில் மிதப்பதால் அந்த பகுதி முழுவதும் கடல் போல காட்சியளிக்கிறது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த அரசிராமணி, செட்டிப்பட்டி அருகே குடியிருப்புகள் மற்றும் கடைகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. ஏற்காட்டில் சரபங்க ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட 10க்கும் மேற்பட்ட தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கின. சுக்லான்காடு, கல்லம்பாளையம், தைலான்காடு, வயக்காடு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நகரப்பகுதிக்கு வர முடியாமல் தவிப்புக்குள்ளாகினர். இதனால் அத்தியாவசிய பொருட்கள் பரிசல் மூலம் கொண்டு செல்லப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள வெங்குப்பட்டு, எசையனூர், சின்ன பருவத்தூர் உள்ளிட்ட 3 தரைப்பாலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் தரைப்பாலங்களை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஞ்சல் புயல் மற்றும் பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் மற்றும் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் 67 நிவாரண முகாம்களில் 4906 நபர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 4000 லிட்டர் பால் பாக்கெட்டுகள், 11100 அரிசி பாக்கெட்டுகள், 10500 மளிகைப் பொருள் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 2907 ஆடைகள், 1320 போர்வைகள், கொசுவலை, தார்பாய்கள், பெட்ஷீட்டுகள் ஆகியவையும் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் 116 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 8464 நபர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 35 நிவாரண முகாம்கள் அமைத்து 19654 பேர் தங்க வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது.
மேலும் அந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10,871 பால் பாக்கெட்டுகள், 1000 போர்வைகள், 5,560 பிரெட் பாக்கெட்டுகள், 13,964 தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரை வீடு பாதிப்பு மற்றும் கால்நடை உயிரிழப்பு ஆகியவற்றுக்காக 37,04,000 ரூபாய் நிவாரணத் தொகையாக கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள், குடிநீர் மற்றும் 6,220 பால் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் மற்றும் பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த 3 மாவட்டங்களிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவின்படி சீரமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் விவகாரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு கருத்துக்களை கேட்க தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் அதிமுக உட்கட்சி பிரச்சினைகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையத்திடம் அளித்த மனுவுக்கு பதில் தரப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சூரியமூர்த்தியின் மனு தொடர்பாக அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு பதில் பெறப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த விவகாரம் தேர்தல் ஆணையம் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இந்த விவகாரத்தில் தங்கள் தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை என்றும் வழக்கில் தங்கள் தரப்பையும் கேட்ட பின்னரே முடிவெடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரினார். இதையடுத்து சூரியமூர்த்தியின் மனு மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வழக்கினை ஒத்திவைத்தனர். ரயில்களில் மூத்த குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த கட்டண சலுகையை மீண்டும் தர வேண்டும், ரயில்களுக்கு பிராந்திய மொழிகளில் பெயர்களை வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை மக்களவையில் தமிழ்நாட்டு எம்பிக்கள் வைத்துள்ளனர். அவர்கள் பேசிய It's very unfortunate that the train fare concessions which were extended to senior citizens and accredited journalists, which was discontinued during the COVID-19 pandemic, has still not been resumed. So even after 2 years, I had raised this issue on 31st July before you, sir. I would like to know from the Honorable Railway Minister about the centre's decision to restore the same, sir. ஆனா நீங்க வைக்கிற பேர் எப்படி இருக்குன்னு சொன்னா வந்தே பாரத், தேஜஸ், நமோ பாரத்னு வைக்கிறீங்க. அப்ப நாங்க முதல் ட்ரெயின் விட்டவங்க அந்த காலத்துல எப்படி விட்டாங்கன்னு சொன்னா எங்க தமிழ்நாட்டில் பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சேரன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், வைகை எக்ஸ்பிரஸ், அந்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், பொதிகை எக்ஸ்பிரஸ், தமிழ் சார்ந்த மொழிகளை பயன்படுத்தும் போது மத்திய அரசுக்கும் அது நல்லது, மாநில அரசுக்கும் நல்லது, மக்கள் புரிந்து கொள்வது எளிது. தாழ்மையா அந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி பெயர்களை மாற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். Point that I am coming from is Tamil Nadu has the highest number of SMEs in the country, sir. So wherever I go into the constituency, sir, there are a number of loan applications. The largest number of loan applications Tamil Nadu has already applied, sir. It is also has the highest amount of rejection rates, sir. And some of the reasons that are being quoted is the student loans, the agri loans, the parents would have taken, two-wheeler loans, and, the small loans that get them to school, to get them to work, to get them to, one single step in life. There might be 1 or 2 payments missed. And what happens is it comes and reflects back into the CIBIL system, which the banks were obviously mandated by RBI to look into the different issues, sir. ஒன்றிய அரசினுடைய சுகாதார திட்டம் சிஜிஎஸ்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கூடிய கட்டணம் மிக குறைவாக இருப்பதால் தமிழகத்திலே சென்னை உட்பட பல்வேறு முன்னணி மருத்துவமனைகள் இந்த திட்டத்திலே சேர்க்கப்படவில்லை. அனைத்து சிகிச்சைகளுக்கும் இந்த பணம் விடுவிக்கப்படுவதில்லை. ஆனால் சிகிச்சைக்கான கட்டணத்தை உயர்த்தி இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு அந்த கட்டணத்தை உயர்த்தி அனைத்து மருத்துவமனைகளும் இந்த திட்டத்திலே சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவில் ரயில்களில் பயணிக்கும் அனைவரும் மானிய விலையில் பயணிப்பதால் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை வழங்கப்படுவதில்லை என மக்களவையில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்துள்ளார். மதிமுக எம்பி துரை வைகோ கேட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். The total subsidy provided by the Government of India
for all passengers travelling in Indian Railways is 56,993 crore rupees. When the cost of providing the service is 100 rupees, the ticket is charged at rupees 54, which amounts to 46% subsidy for every passenger travelling, which includes all the categories which are mentioned by the Honorable MP. அதானி மீதான லஞ்ச புகார் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே அதானி விவகாரம் மற்றும் மணிப்பூர் வன்முறை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் அதற்கு அனுமதி மறுக்கப்படுவதால் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் அதானி மீதான லஞ்ச புகார் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். जेपीसी शुरू करो अडानी पे जेपीसी लागू करो अडानी पे जेपीसी लागू करो अडानी सरकार शेम अडानी सरकार डाउन प्रधानमंत्री जवाब दो. அதானி விவகாரத்தில் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து மௌனம் சாதிப்பதாக குற்றம் சாட்டும் எதிர்க்கட்சிகள் உடனடியாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த போராட்டத்தில் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை மாநில கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கான புதிய விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய விடுதி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிறப்பு மாணவர்களுக்காக தரைத்தளம் மற்றும் 2 மேல்தளங்களுடன் புதிய விடுதி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. நவீன மின்தூக்கி, தொட்டு பார்த்து உணரும் பிரெய்லி நூலக வசதி உள்பட பல்வேறு சிறப்பு வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 114 மாணவர்கள் மற்றும் 97 மாணவிகள் புதிய விடுதியில் தங்கி படிக்க முடியும். கடந்த 2022ஆம் ஆண்டு இதற்கான அறிவிப்பு வெளியான நிலையில் கட்டுமான பணிகள் முடிந்து புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை விமான நிலைய வாகன நிறுத்துமிடத்தில் முன்னறிவிப்பின்றி கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பயணிகள் 5 ரூபாயிலிருந்து 105 ரூபாய் வரை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் 250 கோடி ரூபாய் செலவில் 2.5 லட்சம் சதுர அடியில் 6 அடுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வசதி கடந்த 2022ஆம் ஆண்டு செயல்பாட்டுக்கு வந்தது. அதிநவீன கார் பார்க்கிங் வசதி நடைமுறைக்கு வந்தபோது ஏற்கனவே அமலில் இருந்த கட்டணங்கள் பன்மடங்கு உயர்த்தப்பட்டன. இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்குள் முன்னறிவிப்பின்றி மீண்டும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். கார்களுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 80 ரூபாயில் இருந்து 85 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கார்களுக்கு ஒருநாள் பார்க்கிங் கட்டணம் 525 ரூபாயில் இருந்து 550 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 1050 ரூபாயாக இருந்த டெம்போ வேன்களுக்கான பார்க்கிங் கட்டணம் 1100 ரூபாயாகவும், பஸ் லாரிகளுக்கான கட்டணம் 2100 ரூபாயில் இருந்து 2205 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதில் இருசக்கர வாகனங்களும் கட்டண உயர்வுக்கு தப்பவில்லை. 1 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேர கட்டணம் 30 ரூபாயில் இருந்து 35 ரூபாயாகவும், ஒரு நாள் கட்டணம் 100 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதிகமாக ஏற்றினா கட்டுப்படி ஆகாது. டிரைவருங்கெல்லாம் இந்த டிராவல்ஸ் நடத்துகிறவங்களாம் பார்க்கிங்கில் போட்டால் அவங்களுக்கு தான் வேஸ்ட்டு செலவு, வீண் செலவு. அது பார்க்கிங் அதிகமாக இருக்கிறதுல வாடகை அதிகமாக ஏற்றணும், வாடகை அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு முன்னறிவிப்போடு வச்சுருக்கலாம். மக்கள் பார்க்கிங்கே எவ்வளோ லேட் ஆகுது, நம்மளால் சூழ்நிலை எல்லாத்தையும் சமாளிக்கிறோம், இந்த பார்க்கிங் கட்டணம் இவ்வளோ ஏற்றிட்டாங்க அப்படின்னா அது மக்களை, சாதாரண ஆளுங்களை வஞ்சிக்கும்ல. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பார்க்கிங் கட்டணத்தை உயர்த்திக் கொள்ள தனியார் ஒப்பந்த நிறுவனத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக விமான நிலைய அதிகாரிகள் விளக்கமளித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த கட்டண உயர்வு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று விமான பயணிகள் மற்றும் சரக்கு பொருட்களை கையாளும் வாகன உரிமையாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜெயக்குமார்.
சென்னையில் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக விருகம்பாக்கம் கால்வாயை சீரமைக்கும் பணிகளில் மாநகராட்சி வேகம் காட்டி வருகிறது. இதன் மூலம் 25 லட்சம் பேர் பயனடைவார்கள் என்று தெரிய வந்துள்ளது. சென்னையில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் வேளச்சேரி வீராங்கல் ஓடை, விருகம்பாக்கம் கால்வாய் ஆகியவற்றை ஆழப்படுத்தி அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக விருகம்பாக்கம் கால்வாய் செல்லும் பாதையில் வடபழனி 100 அடி சாலை, நெற்குன்றம், சாய்நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் உள்ள குறுகிய பாலங்களை இடித்துவிட்டு உயர்த்தி கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கால்வாய்களை தூர்வார IIT உதவியுடன் பெத்தோமெட்ரி முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தேவைப்படும் இடங்களில் புதிய கால்வாயை அமைத்து பிப்ரவரி மாதத்திற்குள் பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக வெள்ள பாதிப்புகளில் இருந்து 25 லட்சம் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியோட கண்ட்ரோலில் வந்து ஒரு 225 குளங்கள் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அண்ட் அதை வந்து நம்ம தூர்வாரும் பணிகள், புனரமைக்கும் பணிகள் வந்து கடந்த ஒரு 3 ஆண்டுகளாமே வந்து நம்ம சுழற்சி முறையில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து குளம் அமைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 41 இடங்களில் வந்து, அதாவது நம்ம மணலி மாதாவரத்தில் ஆரம்பிச்சு நம்ம விருகம்பாக்கம் அண்ட் நம்மளோட வலசரவாக்கம் அண்ட் இங்கே நம்ம சவுத் சோழிங்கநல்லூர், இங்கே வேளச்சேரி எல்லா ஏரியாலும் பரவலாகவே வந்து ஒரு 41 இடங்களில் ஐடென்டிஃபை பண்ணி அதில் பலதரப்பட்ட வேலைகள் வந்து இந்த மாதிரி தண்ணி சேகரிக்க நடந்து கொண்டு வருகிறது. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு கட்டமாக வந்து இப்போ நம்ம இங்கே MRC நகர் ரேஸ் கோர்ஸ் கிளப்பில் இருக்கோம். இதில் வந்து ஒரு 118 ஏக்கர் அரசு நிலம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 4 குளங்கள் வந்து நம்ம அமைச்சிருக்கோம். மேலும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் செல்லாமல் தடுக்கும் வகையில் சென்னை முழுவதுமாக 41 இடங்களை கண்டறிந்து புதிய குளங்களை சென்னை மாநகராட்சி உருவாக்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக விருகம்பாக்கம் வேம்புலையம்மன் கோவில் அருகே பராமரிப்பின்றி இருந்த குளம் 75 லட்சம் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு குளம் புனரமைக்கப்பட்டிருப்பதன் மூலம் இந்த ஆண்டு வெள்ளத்தில் இருந்து தாங்கள் பாதுகாக்கப்பட்டதாக மக்கள் நிம்மதியடைந்திருக்கிறார்கள். இந்த குளங்கள் வந்து இன்னைக்கு 4 குளங்கள் வெட்டியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு குளம் அவங்க வச்சுருந்தாங்க, அது சின்ன லெவலில் இருந்தது. அதையும் பெருசுப்படுத்தி ஆழப்படுத்தி அகலப்படுத்தியிருக்காங்க. இந்த 4 குளங்களையும் வெட்டினதுல கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் கன அடி தண்ணீரை தேக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அந்த குளங்கள் இருக்குது. அந்த குளங்களில் எடுத்த மண்ணை வந்து ஏரி போன்ற ஒரு அமைப்பு பண்டு அமைச்சிருக்கோம். இந்த குளங்களை தாண்டி வந்து நீர் வந்தால் கூட அது வந்து ஏரி போல் உள்ளேயே தேங்கிடும், அந்த சமவெளி பகுதிகளில் தேங்கிடும். அது பல லட்சம் தண்ணி லிட்டரை தேக்கும். இந்த தேக்கிற இந்த பட்சத்தில் வந்து வெளியில் தண்ணி வராது. இதனிடையே வலசரவாக்கத்தில் 7.5 ஏக்கர் பரப்பளவில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சூழலியல் பூங்காவை சென்னை மாநகராட்சி உருவாக்கி வருகிறது. இந்த பூங்காவில் 60 MLT கொள்ளளவு கொண்ட புதிய குளம் அமைக்கப்படுவதன் மூலம் SPS நகர், போரூர், வலசரவாக்கம், மதுரவாயல் பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்க முடியும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 41 குளங்கள் புதிதாக சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல குளங்களை உருவாக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கள ஆய்வை இன்று மாநகராட்சி துணை ஆணையர் சுபகிருஷ்ணமூர்த்தி பார்வையிட்டார். ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் செய்தியாளர் கீதா. அதிமுக ஆட்சியாளர்களைப் போல் மக்களை செயற்கை வெள்ளத்தில் திமுக அரசு தவிக்க விடவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடசென்னை வளர்ச்சித் திட்டத்தின் கீழ் 1383 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி சென்னை வால்டாக் சாலையில் உள்ள தண்ணீர் தொட்டி தெருவில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பெஞ்சல் புயலுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதால் தான் உயிர்ச்சேதம் ஏற்படவில்லை என்றார். புயல் பாதிப்பு மற்றும் வெள்ள பாதிப்பிலிருந்து நிச்சயம் மீண்டு வருவோம் என்று கூறிய முதலமைச்சர், சென்னையை மீட்டெடுத்தது போல மற்ற பகுதிகளையும் மீட்டெடுப்போம் என்றார். அல்லல்படும் மக்களின் வேதனைகளில் அவதூறு பரப்பி ஆதாயப்படும் வேலைகளில் சிலர் ஈடுபட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கடந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். 2015 செயற்கை வெள்ளத்திலையும் பல்வேறு புயல்களையும் சென்னையை வெள்ளத்தில் மிதக்க விட்ட மாதிரி இப்போ நாம தவிக்க விடலை. அதற்கு பெஞ்சல் புயலில் நாம் எடுத்த நடவடிக்கைகளும் நம்முடைய பணிகளும் தான் அதற்கு சாட்சி. முன்னாடியெல்லாம் சென்னையில் மழை பெஞ்சா உதவி கேட்டு
அல்லலாடுகிற நிலையும், தன்னார்வலர்கள் கிட்ட உதவி கேட்டு சோசியல் மீடியாவில் பதிவிடுகிற நிலையும், எப்போ வெள்ளம் வடியும்னு காத்திருக்க வேண்டிய நிலையும் இருந்துச்சு. தன்னார்வலர்கள் உதவி செய்ய வந்தா அவங்கள மிரட்டுவாங்க. அவங்க வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்கள்ல ஸ்டிக்கர்களை ஒட்டுவாங்க. அந்த காலம்லாம் இப்ப மலையேறி போச்சு. நாம எடுத்த நடவடிக்கையால சென்னை மழை நின்ற அடுத்த நாளே மீண்டிருக்கு. முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அரசு தோளோடு தோள் நிற்பதாக கூறினார். ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் தறிக்கூடங்களில் தண்ணீர் தேங்கி நெசவாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பட்டுக்கைத்தறி நெசவாளர்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் மழையால் தறிக்கால் குழியில் மழைநீர் நிரம்பியதால் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாக நெசவாளர்கள் கூறியுள்ளனர். அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கைத்தறி நெசவாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கால்குழியில தறி கால்குழியில பருவமழை காலத்துல அதிகப்படியான நீர் ஊற்று பெருகும். எக்ஸாக்டா எங்க வீட்டை சுத்தி இருக்கிற ஈரப்பதத்தினுடைய காரணமாக மழை தண்ணி கால்குழியில 3/4 கால் வரைக்கும், அதாவது தொட அளவு கூட தண்ணி தேங்கி தறி நெய்ய முடியாத சூழ்நிலை, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருமானத்தை இழந்து குடும்பத்தோட நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுக்கு அரசு ஒரு விவசாயத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கைத்தறி நெசவாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இவங்களையும் கொஞ்சம் ஏறெடுத்து பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த நேரத்தில் குறிப்பாக ஆரணி டவுன், சைதாப்பேட்டை, ஹவுசிங் போர்டு, கொருக்காத்தூர், வாழைப்பந்தல், வடமாதிமங்கலம், கீழ்பட்டு ஆகிய பகுதிகளில் உள்ள கைத்தறி நெசவாளர்கள் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. சென்னை ஐஐடியில் உள்ள வனவாணி பள்ளியில் மாணவர்களுக்கு தாங்கும் திறன் சோதனை நடத்தப்பட்டது தொடர்பாக நாளை மறுநாள் விசாரணை நடத்தப்படும் என தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பள்ளி முதல்வர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் வனவாணி தனியார் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி மாணவர்களுக்கு மருத்துவ தாங்கும் திறன் சோதனை நடத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த சோதனை பெற்றோர்களின் அனுமதியின்றி நடத்தப்பட்டதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக விளக்கமளித்துள்ள வனவாணி பள்ளி நிர்வாகம், மாணவர்களுக்கு உடல் ரீதியான சோதனைதான் நடத்தப்பட்டது என்றும் மருந்துகள் எதுவும் செலுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இனிவரும் காலங்களில் பெற்றோரிடம் முறையான அனுமதி பெறாமல் சோதனை மேற்கொள்ளப்படாது என்றும் கூறியுள்ள பள்ளி நிர்வாகம், இது தொடர்பாக உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் விளக்கம் அளித்துள்ளது. இந்நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பள்ளி நிர்வாகத்திடம் விசாரணை மேற்கொண்டார். இதைத் தொடர்ந்து பள்ளி முதல்வர் சதீஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக பிரின்சி டாமை பள்ளி நிர்வாகம் புதிய முதல்வராக நியமித்துள்ளது. இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக காணலாம். ஈரோடு ஜவுளிச்சந்தை வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டம் நடத்தினர். ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே புகழ்பெற்ற ஜவுளிச்சந்தை இயங்கி வருகிறது. இந்த ஜவுளிச்சந்தை கடந்த ஆண்டு புதிய வணிக வளாகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு அங்கு 240 கடைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அங்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், வாடகை குறைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வியாபாரிகள் திடீரென கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்களும் தீபாவளிக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்த்தோம். தீபாவளியில் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, வழித்தடங்கு பண்ணல, வெளியே ரோட்டு கடை திரும்பி விட்டாங்க. உள்ளுக்குள் நாங்கள் இவ்வளோ அட்வான்ஸ் இவ்வளோ வாடகை கட்டி உள்ளுக்குள்ள சமாளிக்க முடியாத ஒரு காரணத்தினால் இன்றைக்கி ஒரு முடிவெடுத்து மாநகராட்சிக்கு ஒரு கோரிக்கை, ஒரு 10 கோரிக்கைகள் 10-11 கோரிக்கைகள் மாநகராட்சி வைக்கிறோம். நடக்காத பட்சத்தில் வருகின்ற 9ஆம் தேதி கடைகளெல்லாம் அடைத்துவிட்டு உள்ளிருப்பு போராட்டம், களவரையாட்ட போராட்டம் நடத்தலாக உத்தேசியுள்ளோம். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் வரும் 9ஆம் தேதி கனி மார்க்கெட்டில் உள்ள அனைத்து கடைகளையும் அடைத்துவிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் சையத் பாஷா மலை மீதுள்ள பெரிய பாறை ஒன்று உருண்டு விழுந்ததில் வெங்கடேசன் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்தது. வீட்டின் சுற்றுச்சுவர் மீது பெரிய பாறை உருண்டு விழுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சரியாக 4:30 மணிக்கு இந்த பாறை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்ட் கீழே விழுதுங்க. கீழே விழும்போது என் பொண்ணு அலறி அடிச்சின்னு அப்பா பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுப்பா, எழுப்பான்னு சொல்லிட்டு கத்தின்னு எழுப்பினா
அது எழுந்து வந்து பின்னாடி பார்த்தாக்கா அந்த அக்கப்பக்கம் இருக்கிறவங்கள குடும்பத்தோடு எழுந்து வந்து வெளியே வந்துட்டாங்க. சத்தத்தை கேட்டோம். இந்த மலையை சுற்றி வந்து பல ஆயிரம் வீடுகள் இருக்குது. பட் எல்லாமே அன்றாடம் காட்சிகள் தான். என்ன வீட்டுக்கு கூலி வேலை செய்கிறவங்க. பட் இருக்குது அவங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம், உரிய பாதுகாப்பு கொடுக்கும். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பாறை உருண்டு விழுந்ததில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இருப்பினும் மலையின் உறுதித்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரிக்கு அடுத்துள்ள வில்லியனூரில் மாதா கோயில் குளம் முதல் முறையாக நிரம்பியுள்ளதால் மகிழ்ச்சியடைந்துள்ள பக்தர்கள் அதன் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததால் சோகமடைந்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து மேற்கே விழுப்புரம் செல்லும் சாலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வில்லியனூர் மாதா கோயில். ஆசியாவிலேயே குளத்துடன் அமைந்துள்ள தேவாலயம் வில்லியனூரில் மட்டும்தான் உள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் மாதா கோயில் குளம் நிரம்பியுள்ளது. இதன் காரணமாக குளத்தின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதனால் மாதா கோயில் பக்தர்கள் துயரமடைந்துள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று ஏவப்பட இருந்த PSLV C-59 ராக்கெட் ஏவுதலை நாளை மாலை 4:12 மணிக்கு ஒத்திவைப்பதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து PSLV C-59 ராக்கெட் ஏவப்பட திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த ராக்கெட் மூலம் ஐரோப்பா விண்வெளி நிறுவனத்தின் புரோபா-3, கரோனாகிராஃப் ஆகிய செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட இருந்தன. சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்வதற்காக இந்த செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை மாலை 4:12 மணிக்கு இந்த PSLV C-59 ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. நாளை கார்த்திகை மாத முகூர்த்தம் என்பதால் திண்டுக்கல் மாவட்டம் அறிஞர் அண்ணா பூ சந்தையில் பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. கிலோ ஒன்றுக்கு 1000 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ தற்போது 3000 ரூபாய் வரையும், அதேபோல 500 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும் விற்பனையானதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பார்த்தீங்கன்னா நாளைக்கு முகூர்த்தன்றதால எல்லாமே விலைவாசி கூட இருக்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன் வர இடத்துல இன்னைக்கு 2 டன் 3 டன் பூ தான் வந்துட்டு இருக்கு. செண்டு மல்லிகெல்லாம் அன்னைக்கு மார்க்கெட்டுக்கே மொத்தத்துக்கு 10-15 டன் பூ வரும். இன்னைக்கு 1 டன் வர ரொம்ப குறைவு. 1 டன் பூன்றது அதிகமான பூ, அதனால விலைவாசியும் கூட இருக்கு. இதேபோல புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரியிலும் வரத்து குறைவு காரணமாக காய்கறி மற்றும் பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கும் வெங்காயம் 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கேரட், முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகளின் விலையும் அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரி சுண்ணாம்பாற்றில் ஏற்பட்ட வெள்ளம் அரசு படகு குழாமில் இருந்து 4 படகுகளை கடலுக்குள் இழுத்துச் சென்று விட்டதால் சுமார் 1.5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை கொட்டியதால் வீடூர் அணையில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நோனாங்குப்பம் அரசு படகு குழாமில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 5 படகுகளை அடித்துச் சென்று விட்டது. இதில் ஒரு படகு மட்டும் மரக்காணம் அருகே கரை ஒதுங்கிய நிலையில் மீதமுள்ள 4 படகுகளை காணவில்லை. இந்நிலையில் வெள்ளத்தால் சேரும் சகதியுமாக மாறிய நோனாங்குப்பம் அரசு படகு குழாம் படித்துறையை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். விசை படகுகளின் என்ஜின்களும் தண்ணீரில் மூழ்கியிருப்பதால் புதுச்சேரி அரசு படகு இல்லம் இயல்புக்கு திரும்ப சில வாரங்கள் பிடிக்கும் என தெரிகிறது. மதுரை விமான நிலைய விரிவாக்கப் பணிகளுக்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களுக்கு போதிய இழப்பீட்டுத் தொகை வழங்கக் கோரி சின்ன உடைப்பு கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை விமான நிலையத்திற்கு விரிவாக்கப் பணிக்காக கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நிலங்களை ஒன்றிய மாநில அரசுகள் கையகப்படுத்தி இருப்பதாக கூறும் மக்கள் போதிய இழப்பீடு வழங்கவில்லை என்று புகார் கூறியுள்ளனர். கையகப்படுத்தப்படும் வீடுகளில் வசிக்கும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று தர்ணா போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கோரிக்கைகள் ஏற்கப்படும் வரை போராட்டத்தை தொடர முடிவு செய்திருப்பதாக மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
கோவையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் தகராறு செய்த சேலம் மாவட்ட போலீசாரை கண்டித்து பேருந்து நிலையத்தில் பேருந்துகளை ஆங்காங்கே நிறுத்தி போராட்டம் செய்ததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கோவையில் உள்ள சிறையில் இருந்து விசாரணை கைதிகளை அழைத்துக் கொண்டு போலீசார் கச்சேரிமேடு என்ற இடத்தில் அரசு பேருந்தில் ஏறினர். அப்போது விசாரணை கைதிகளுக்கு டிக்கெட் எடுக்க நடத்துனர் கூறியதுடன் சத்தியமங்கலத்தில் இருந்து கோவைக்கு வழங்கப்படும் முழு பயணச்சீட்டு மட்டுமே வழங்க முடியும் என்று கூறியதாக தெரிகிறது. இதனால் பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநருடன் தகராறில் ஈடுபட்ட போலீசார் தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து கோவை பேருந்து நிலையத்தில் ஆங்காங்கே பேருந்துகளை நிறுத்தி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் போராட்டம் செய்தனர். இதனால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமாதானம் செய்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. திருவொற்றியூரில் 10 கோடி ரூபாய் செலவில் அமையவுள்ள நவீன மார்க்கெட்டுக்கு வியாபாரிகள் வரவேற்பளித்திருக்கிறார்கள். அப்பகுதியில் பழமை வாய்ந்த பட்டினத்தார் மார்க்கெட் அங்காடியில் 500க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வந்தன. பழமையான கட்டடத்தை இடித்துவிட்டு மாநகராட்சி சார்பில் புதிய நவீன வசதிகளுடன் கடைகளை கட்டித்தருவதாக மண்டல குழு தலைவர் தனியரசு வாக்குறுதியளித்திருந்தார். இந்நிலையில் சென்னை மாநகராட்சி சார்பில் 10 கோடி ரூபாய் செலவில் நவீன மார்க்கெட் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 400 கடைகள் அமைப்பதற்காக மார்க்கெட் பகுதியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வயநாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட சோகத்தை கருத்தில் கொண்டு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 120 அடிக்கு கீழே கொண்டுவர உத்தரவிட வேண்டும் என கேரளாவைச் சேர்ந்த 5 வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். 129 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியாறு அணை உடைந்தால் இடுக்கி, எர்ணாகுளம், ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்கள் முற்றிலும் அடித்துச் செல்லப்பட்டுவிடும் என அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என்றும் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாகவும் அதற்கு அப்பாலும் கூட அதிகரிக்கலாம் என்ற உச்சநீதிமன்ற முந்தைய தீர்ப்புகளை திரும்பப் பெற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் போர்க்கால அடிப்படையில் தகுந்த தீர்வை காண கேரள, தமிழ்நாடு மற்றும் ஒன்றிய அரசுகளை வலியுறுத்த வேண்டுவதும் அவசியமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் சூரியகாந்த் மற்றும் உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நாளை மறுநாள் விசாரணைக்கு வரவுள்ளது.